வணக்கம் யூடியூப் கோட் வித் அனியோட இந்த எபிசோடில் உங்களை வரவேற்கிறேன். ஸோ கடந்த 2 வீடியோவாக நம்ம த்ரெட்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் இந்த வீடியோஸை ட்ரைலிங்குவலாக பண்ணுறதுனால என்னால் திருப்பி அதே கோடை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கிலீஷ் வீடியோவில் இந்த கோடை ஃபுல்லாகவே நான் டைப் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷ் வீடியோஸோட லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தமிழ் அண்ட் ஹிந்தி வீடியோஸில் இதே கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், திருப்பி தமிழ்லையும் ஹிந்திலையுமே. ஸோ இந்த வீடியோலையுமே நான் அதை தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளமோட கோட் ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது எப்படி டைப் பண்ண தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த இங்கிலீஷ் வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பட் அதை திருப்பி நான் டைப் பண்ணுறதுனால எனக்கும் வந்து டைம் வேஸ்ட்டு தான், உங்களுக்குமே வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால லைவ் கோடிங்காக நான் இங்கிலீஷில் அதை பண்ணுறேன். ஸோ தமிழ் அண்ட் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணுறதுனால இதே கூட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மற்றபடிக்கு புரிய வைக்கிறதுல ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அங்கே என்ன புரிய வச்சனோ அதே இங்கே புரிய வைக்க போகிறேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அந்த இடத்துல கோட் அடிச்சுட்டே புரிய வச்சேன், இந்த இடத்துல கோட் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோட் வித் அனிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் பற்றி தான். இது ஒரு காமனான ப்ராப்ளம், மல்டி த்ரெடிங்கில் கேட்பாங்க, நிறைய டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, என்னையுமே கேட்டிருக்காங்க, நான் மற்ற இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான், பட் இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக த்ரெட் லைஃப் சைக்கிள், த்ரெட் ஸ்டேட்ஸ் புரியாமல் இருக்கிறச்சே இதில் கன்ஃபியூஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் கன்சியூமர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு நான் போகிறேன், சாக்லேட் வாங்குறேன்னு வைங்களேன். ஒரு கடையில், அந்த கடையில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கடைக்காரன், நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் உங்களுக்கு சாக்லேட் போட்டுகிட்டே இருக்கேன், பட் நான் வந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன், நீ அதுலேயும் சாக்லேட் எடுத்து சாப்பிடு அப்படின்றான். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறச்ச என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் எடுக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னா அது வந்து ஒன்லி அந்த பேஸ்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் தான். ஸோ இப்போ பேஸ்கெட்டோட கெப்பாசிட்டி 5ன்னு வச்சுக்கோங்களேன். 5 சாக்லேட் வச்சதுக்கப்புறம் எனக்கு அவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்றேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்றச்சேவுமே அவன் அதில் சாக்லேட்ஸை போட மாட்டான். ஓகேவா, அவன் ஹோல்ட் பண்ணியிருப்பான். நான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் காலி பண்ணி பேஸ்கெட் எம்டி ஆனோடனே அவன்கிட்ட சொல்லுவேன், திருப்பி அவன் வந்து ஒவ்வொன்றா சாக்லேட் அதில் ஃபில் பண்ணுவான். திருப்பி 5 சாக்லேட் போட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லுவான், திருப்பி நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த இன்டராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஷாப்கீப்பருக்கும் எனக்கும் நடுவில். இதை தான் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்னு ஜாவா வேர்ல்டுமே நம்ம சொல்கிறோம். அதாவது ப்ரொடியூசர்ன்ற வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்து முடிச்சு அவன் ஹோல்ட் பண்ணோடனே கன்சியூமர்ன்றவன் அந்த விஷயத்தை கன்சியூம் பண்ணிடுவான். கன்சியூம் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணி அதை நிரப்பிடுவான் திருப்பி. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஷாப்கீப்பர் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 2 த்ரெட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஷாப்கீப்பர் ஒரு த்ரெட்டு, நான் ஒரு த்ரெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷாப்கீப்பர் தான் ப்ரொடியூசர் த்ரெட்டு, நான் வந்து கன்சியூமர் த்ரெட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். இந்த லாஜிக்கை நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஒரு கதை மாதிரி இதை வந்து ஒரு லாஜிக்காக நம்ம எழுத போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துல சாக்லேட்டுக்கு பதிலாக இன்டீஜர் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் 5ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் எழுதணும் பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் அண்டர்ஸ்கோர் செப்பரேட்டடாக எழுத பழகிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இது நான் வந்து குட் ப்ராக்டிஸ்லாம் அப்பப்போ நான் சொல்லுவேன். ஸோ கேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறச்சு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறது வந்து ஒரு கன்வென்ஷன் சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இன்னுமே என்ன வார்னிங் காட்டுறது, ஃபீல்ட் கேன் பி கன்வெர்ட்டட் டு லோக்கல் வேரியபிள் அப்படின்றது. ஏன்னா இதுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணது நான், தட் இஸ் ஓகே. ஸோ இது உள்ளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால, ஏன்னா மேக்ஸ் கெப்பாசிட்டி செக்கை நான் இந்த மெத்தட்குள்ளே மட்டும் பண்ணுறதுனால இது லோக்கலாக மூவ் பண்ண சொல்கிறது. நம்ம அதை ஆனர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, சஜஷன் தானே கொடுத்துருக்கேன் டெலிஜி. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொடியூஸ்ன்ற மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிங்க்ரனைஸ்டு கீவேர்ட் போட்டு ஆஃப் திஸ் அப்படின்னு எழுதிட்டு ஓப்பன் ப்ரான்தசிஸ் க்ளோஸ் ப்ரான்தசிஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் சிங்க்ரனைஸ்டு பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஎஸில் சொல்ல போனால் இது பேர் கிரிட்டிக்கல் செக்ஷன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளே எந்த த்ரெட் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுதோ, அதாவது இதுக்குள்ளே எழுதியிருக்கிறத யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ, எந்த த்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அந்த த்ரெட்டால் மட்டும்தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க முடியும். வேற ஒரு த்ரெட்டால் இமீடியட்டாக உள்ளே போக முடியாது. அந்த பாதுகாப்பு அரங்கம் தான் இந்த சிங்க்ரனைஸ்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு த்ரெட்டோட எக்ஸிக்யூஷனை இன்னொரு த்ரெட்டால் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது இந்த சிங்க்ரனைஸ்ட் பிளாக்ல. இதுக்குள்ளே போய் ஒரு த்ரெட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அது லாக் அக்வயர் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்குள்ளே வந்து இன்னொரு த்ரெட்டால் நுழைய முடியாது ஒரு த்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணுறச்சு. அதனால் நம்மளோட இன்டென்ஷனுமே அதுதான். இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பாப்புலேட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் வேற ஒரு த்ரெட் வந்து இதுலேருந்து கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா எனக்கு இருக்கிறச்சு, அதை நான் சிங்க்ரனைஸ்ட் ஆஃப் திஸ்ன்னு போடுறேன். திஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா, சிங்க்ரனைஸ்டுன்றது கீவேர்டு, திஸ்ன்றது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர். எந்த ஆப்ஜெக்ட் மேலே நீ சிங்க்ரனைசேஷன் அச்சீவ் பண்ண போகிற. இந்த ப்ரொடியூஸும் இந்த கன்சியூம் மெத்தடையும் தான் நம்ம வந்து த்ரெட்ஸ் வச்சு கால் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த ப்ரொடியூஸும் கன்சியூமும் எங்கே இருக்குது, இந்த கிளாஸில் தான் இருக்குது. ஸோ திஸ்ன்றது வந்து இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை தான் ரெஃபர் பண்ணும். திஸ் கீவேர்டுன்றது ஜாவாலையுமே அதுதான். திஸ்ன்றது இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸு.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிளாஸ் மேலே சிங்க்ரனைசேஷன் அச்சீவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம் மெத்தட்ஸ் தான் நான் கூப்பிட போகிறேன் அப்படின்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. திஸ்ன்னு நான் கொடுக்கறச்ச என்ன ஆகும்னா இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால இந்த கிளாஸ் மேலே சிங்க்ரனைசேஷன் போடுறேன். ஸோ வெயிட் அண்ட் நோட்டிஃபை நான் போன வீடியோவில் சொல்கிறச்சே சொன்னேன், ஆப்ஜெக்ட் மேலே தான் வந்து வெயிட் அண்ட் ஆப்ஜெக்ட் மேலே தான் நோட்டிஃபை கால் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்ட் மேலே தான் உங்கள் த்ரெட்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா இந்த ப்ரொடியூஸையும் இந்த கன்சியூம் மெத்தடும் கால் பண்ண போகிறது த்ரெட்ஸு. அதனால நூல்களுக்கு ஒரு சிங்க்ரனைசேஷன் கொடுக்கணுன்றதுனால சிங்க்ரனைஸ்ட் ஆஃப் திஸ் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன், திஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே சிங்க்ரனைசேஷன் பண்ணுறேன். சரி, இது உள்ள நம்ம போய்ட்டோம்னா என்ன பண்ணலாம்? இதில் லாஜிக் வந்து சிம்பிள் தான், நம்ம எதிர்பார்த்த லாஜிக் தான். நம்ம என்ன சொல்கிறோம், மேக்ஸ் கெப்பாசிட்டி 5 வரைக்கும் தான் வந்து நீ வந்து லிஸ்ட்டில் வேல்யூஸ் போட முடியும். நானே ஒரு வர்ச்சுவல் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் இந்த சைஸ் வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி இல்லாத வரைக்கும் இல்லை, ஐ மீன் சைஸ் மேக்ஸ் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ என்ன பிரிண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 ஃபஸ்ட்டு ஆட் ஆகும், அப்புறம் 1 வந்து 2 மாறிடும், வேல்யூ ++ன்றது இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும் வேல்யூ. thread.sleep 1000 எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். நான் thread.sleep கொடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அது காட்டும். அதாவது ப்ரொடியூஸ்டு வேல்யூ 1, ப்ரொடியூஸ்டு வேல்யூ 2, ப்ரொடியூஸ்டு வேல்யூ 3ன்னு ஒவ்வொரு செகண்ட்க்கு அப்புறம் அது பிரிண்ட் பண்ணும். அது இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 5த்தையும் அட் அ டைம் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கு போகிறோம். அது உங்களுக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு புரியணும், அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டணுன்றதுக்காக தான் நான் thread.sleepனு ஒரு டைம் டிவைட்டிங்கை நானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகே, எதுக்கும் த்ரெட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த thread.sleepன்றது த்ரெட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. ப்ராக்கெட்டில் 1000 கொடுத்தீங்கன்னா 1000 மில்லி செகண்ட் தான், ஒரு செகண்டுக்கு வந்து ப்ரோக்ராம் பாஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஸ்லோவாக தெரிய வரும். அப்புறம் ப்ரொடியூஸ் கால் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் எதுக்குன்னா ரெக்கர்சிவாக நான் கால் பண்ணிட்டுருக்கேன் இதே மெத்தடே திருப்பி. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த மேக்ஸ் கெப்பாசிட்டி 5 வரைக்கும் மறுபடியும் தன்னை இது கால் பண்ணிக்கும். கால் பண்ணி 5 எலிமெண்ட்ஸை வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி இந்த கெப்பாசிட்டி மேட்ச் ஆகிடுதுன்னா வெளில வந்துட்டு வெயிட் கால் பண்ணுறேன். ஸோ வெயிட்ன்றது எது மேலே கால் பண்ணுறேன்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மேலே தான் வெயிட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். வெயிட்னு நான் கால் பண்ண உடனே எந்த த்ரெட் வந்து ப்ரொடியூஸை கால் பண்ணுதோ அந்த த்ரெட்டு வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேவா? அந்த த்ரெட் வெயிட்டிங் ஸ்டேட் போன உடனே இன்னொரு த்ரெட் எது கன்சியூம் கால் பண்ணுதோ அது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அப்போ தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வர முடியும். நோட்டீஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துலையுமே சிங்க்ரனைஸ்ட் ஆஃப் திஸ் இருக்கும். இது கன்சம்ஷன் பார்ட்டு. ஸோ இதுவுமே சிங்க்ரனைஸ்ட் ஆஃப் திஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த சிங்க்ரனைஸ்டு பிளாக்குள்ளே இன்னொரு த்ரெட்டு திருப்பி உள்ளே வரணும். அதாவது இதே ஆப்ஜெக்ட் மேலே தான் சிங்க்ரனைசேஷன் நான் பண்ணுறேன். ஸோ ப்ரொடியூஸ் வெயிட்டுக்கு போனதுக்கப்புறம் தான், வெயிட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கப்புறம் தான் அதால் வந்து இந்த பிளாக் விட்டு இந்த லாக் வந்து ரிலீஸே பண்ணும். சரி, ஓகே, நான் வெயிட்டிங் ஸ்டேட் போகிறேன், வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிங்க்ரனைஸ்டு பிளாக் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே சிங்க்ரனைஸ் பிளாக் அதனால தான் போட்டிருக்கு. ஸோ இது போட்டதுனால இது உள்ளே வந்து இப்போ கன்சம்ஷன் த்ரெட் வந்து உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும் கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு. என்ன செக் பண்ணணும்னா லிஸ்ட் எம்டியான்னு பார்க்கும். எம்டியாக இல்லாத வரைக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ரிமூவ் பண்ணும். ரிமூவ் ஃபஸ்ட்டுன்றது ஒரு லிஸ்ட்டோட மெத்தட். அது ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் லிஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அந்த இப்போ 1 2 3 இருக்குன்னா 1 ரிமூவ் ஆயிரும். அடுத்த வாட்டி கால் பண்ணால் 2 ரிமூவ் ஆகும், அடுத்த வாட்டி 3 ரிமூவ் ஆகும். ஸோ அது எம்டிஆர் வரைக்கும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்றுத்தியாக. ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணிடுறோம், திருப்பி நம்ம ஸ்லீப் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நான் ஸ்லோ பண்ணுறேன். திருப்பி உங்களுக்கு கன்சம்ஷனும் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். அதாவது நீங்கள் ப்ரொடியூஸ்டு வேல்யூன்னு இருக்குது, கன்சியூம்டு வேல்யூன்னு போடணும். கன்சியூம்டு வேல்யூ அந்த ரிமூவ்டு என்னவோ அது, அப்புறம் thread.sleep கன்சியூம் திருப்பி கால் பண்ணிடுறேன். ஓகே, அப்புறம் நோட்டிஃபை கால் பண்ணுறேன் கடைசியாக. எப்போ நோட்டிஃபை கால் பண்ணணும், இந்த லிஸ்ட் எம்டி ஆனதுக்கப்புறம். அதாவது நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் படி நான் எல்லா சாக்லேட்டும் காலி பண்ணிட்டா தான் ஷாப்கீப்பர் நோட்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி எல்லா இன்டேஜஸுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் லிஸ்ட்லேருந்துன்றதுக்கப்புறம் நான் நோட்டிஃபை கால் பண்ணேன். நோட்டிஃபைன்றது வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டை திருப்பி பேக் பண்ணி விடும். ப்ரொடியூசர் த்ரெட்னு சொல்கிறோன்னா நம்ம T1.produce எவன் கால் பண்ணோம், T1 ஸ்லீப்புக்கு போயிருக்கும். ஸோ T1 வில் வேக்கப் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பார்க்கும், ஓகே இப்போ நான் சிங்க்ரனைஸ் பிளாக்குள்ளே வந்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், மேக்ஸ் கெப்பாசிட்டி 5 இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் வெயிட் நோட்டிஃபை கம்யூனிகேஷன். அண்ட் இதுதான் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்னு நம்ம ஜாவாவில் சொல்கிறோம். ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும்னா இப்படி தான் நீங்கள் எழுதி காட்டணும் அதை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் ஜஸ்ட் எப்படி இதை எழுதியிருக்கோன்றதை மட்டும் தான் நான் சொன்னேன். இதோட எக்ஸிக்யூஷன் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கணும்னா பொறுமையாக பாருங்கள். நான் 10 நிமிஷம் டைமாக இருக்கனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் நான் மன்னிச்சிக்கோங்க, அடுத்த வீடியோவில் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெயின் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறோம். த்ரெட் ஸ்பேஸ் T1 = நியூ த்ரெட் போட்டு நியூ ரன்னபிள் ஆஃப் போட்டு நம்ம இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பப்ளிக் வாய்டர்னு ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குவிக்கர் வே ஆஃப் கிரியேட்டிங். இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனானிமஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு நான் போன வீடியோவில் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, எக்ஸ்டென்ஸ் த்ரெட் இல்லைனா இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அந்த மாதிரி போடாமல் டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிளுக்கு பார்த்தா இந்த இடத்துல நியூ ரன்னபிள்னு போட்டு நான் ரன்னபிளில் இருக்கிற ரன்னு டேரெக்டாக ஓவர் ரைட் பண்ணிடுறேங்க. இது வந்து அனானிமஸ் கிளாஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. ஓகே, அனானிமஸ் கிளாஸஸ்னு ஒரு கான்செப்ட் ஜாவாவில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸை எழுதாமல் டேரெக்டாக அந்த இன்டர்ஃபேஸை இனிஷியலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா
ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் தானே, ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இதை ஃபில் பண்ணிவிடும். உங்களுக்கு என்ன காட்டும்னா இந்த மாதிரி ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் போட்டு பப்ளிக் வாய்ட் ரன் போட்டு அப்படியே எம்டியாக விட்ரும். இதுக்குள்ளே லாஜிக் எழுதிக்கோ அப்படின்னு. அதாவது ஒரு கிளாஸ் எழுதி இந்த ரன்னபிள் எழுதாமல் டேரெக்டாக இந்த மாதிரி நியூ ரன்னபிள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T1 வந்து T1 ரன்னபிளில் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் டாட் ப்ரொடியூஸ் கால் பண்ணுறேன். ஏன்னா T1 தான் ப்ரொடியூசர் த்ரெட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இன்டரப்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்லீப் அண்ட் வெயிட்லாம் பண்ணுறதுனால யார் வேணாலும் இன்டரப்ட் பண்ண த்ரெட். ஸோ இன்டரப்டட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் அப்படின்றதுனால ட்ரை கேட்ச் போட்டு என்கேப்சுலேட் பண்ணியிருக்கோம். சேம் திங் த்ரெட் T2 = நியூ த்ரெட். அதே மாதிரி நியூ ரன்னபிள்னு ஒரு டைனமிக்காக ஒரு இன்ஸ்டான்சியேஷன் பண்ணுற இந்த இடத்துல இதுவும் அனானிமஸ் கிளாஸ் தான். பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண சொல்லும். இங்கே வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் கன்சியூம் நான் பண்ணுறேன். அதுவும் இன்டரப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உள்ளது, வெயிட் இருக்குல்ல அதுலேயும். ஸோ அதனால் அது த்ரெட் டாட் ஸ்லீப் இருக்கிறதுனால அதுலேயும் இன்டரப்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு ட்ரை கேட்ச் போட்டு ரேப் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் த்ரெட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளால் எக்ஸிக்யூஷனாக பார்க்க முடியும். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பை கைஸ்.